தமிழக அரசால் கள்ளச்சாராயத்தை தடை செய்ய முடியவில்லை. ஆனால் பொதுமக்கள் யோகா செய்வதை மட்டும் தடுக்க முடிகிறதா என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்குரிய விஷயம் என்னன்னா, மயிலாப்பூர்ல நாகேஸ்வரா பார்க்ல யோகா பயிற்சியை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோடு சேர்ந்து செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களோட கட்சியோட நிர்வாகி அதற்காக அனுமதி கேட்டு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. நேற்று இரவு 1 மணிக்கு பயிற்சிக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில பொதுமக்கள் வழக்கமா வந்து பண்ணக்கூடியவங்களுக்கு கூட அதை பண்ண முடியாத மாதிரி நாகேஸ்வரா பார்க்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசாங்கத்துடைய நடவடிக்கையாக இதை நாங்க பார்க்கிறோம். யோகா பயிற்சியை அந்த நாளிலே பொதுமக்களோடு இணைந்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் செய்யறதன் வாயிலா என்ன ஆயிரப்போகுது? இதற்கு கூட தமிழக அரசுக்கு ஒரு தடை விதிக்கணும், இல்ல அதுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நீங்க எதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கணுமோ அதுக்கு கவனம் கொடுக்கல. கள்ளக்குறிச்சியில இன்று அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அத்தனை பேர் மனதையும் உலுக்கி கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க முடியல, கள்ளச்சாராயம் விற்கிற கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியல. ஆனா யோகா பண்ற கட்சியோட நிர்வாகிகளை இல்ல சாதாரணமா வரக்கூடிய பொதுமக்களை பார்க்க பூட்டி வச்சு தடை பண்ணக்கூடியதுதான் இந்த அரசாங்கத்தினோட நிலைமை. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எதற்கு கவனம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கவனம் கொடுப்பதற்கு உங்கள் துறை தயாராக இல்லை. உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக அதை பற்றி பேசுகின்ற எதிர்க்கட்சிகளை முடக்க நினைத்து சாதாரணமா பார்க்கல பண்ணக்கூடிய யோகா பயிற்சிகளை தடை பண்றீங்க. இதுதான் இன்றைய அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய நிலைமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.